தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி லிபிய நிதியுதவி வழக்கில் சிறை தண்டனை பெற்றுள்ளார். பிரான்சின் முன்னாள் அதிபர் நீதிமன்றத்தின் தண்டனைக்கு உள்ளாகி சிறை செல்ல நேர்ந்துள்ளது. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி நியாயத்திற்காக போராடப் போவதாக அறிவித்துள்ளார். பிரான்சில் சிறை தண்டனைக்கு உள்ளாகி இருக்கும் நிக்கோலா சார்க்கோசியின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. பிரான்சில் நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை வரலாற்று தீர்ப்பு என இடதுசாரிகள் வரவேற்றுள்ளனர். பிரான்சில் நிக்கோலா சார்க்கோசிக்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பொது மன்னிப்பு அளிப்பாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை குறித்து மரீன் லு பென் குறை கூறியுள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா. ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக. லயானா. ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி லிபிய நிதியுதவி வழக்கில் சிறை தண்டனை பெற்றுள்ளார். பாரிஸில் செப்டம்பர் 25 நீதிமன்றம் நிக்கோலா சார்க்கோசிக்கு சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி 2007 ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் பரப்புரைக்கு லிபியாவில் இருந்து நிதி பெற்றதாக கூறப்படும் வழக்கில் பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் செப்டம்பர் 25 தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளிகள் கூட்டமைப்பில் ஈடுபட்டதாக சார்க்கோசி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மற்ற சில குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சார்க்கோசி தான் மேல் முறையீடு செய்ய போவதாகவும் தலை நிமிர்த்தி சிறை சென்று அங்கே தூங்க தயார் எனவும் கூறியுள்ளார். பாரிஸ் தேசிய நிதி விசாரணை அலுவலகம் சார்க்கோசிக்கு அழைப்பாணை அனுப்பும். அப்பொழுது சிறை தண்டனை தொடங்குவதற்கான திகதி நிர்ணயிக்கப்படும். மேல் முறையீடு செய்தாலும் சார்க்கோசி சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் என அரசியல் சட்ட அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி 2007 ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் லிபியாவின் முன்னாள் தலைவர் மோமர் கதாஃபி அவரிடம் இருந்து பணம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு லிபிய நிதியுதவி வழக்கு என அழைக்கப்படுகின்றது.
பிரான்சில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பொன்றை வழங்கியுள்ளது. முன்னெப்பொழுதும் இல்லாத வகையில் பிரான்சின் ஒரு முன்னாள் அதிபர் நீதிமன்றத்தின் தண்டனைக்கு உள்ளாகி சிறை செல்ல நேர்ந்திருக்கிறது. இந்த வழக்கு சார்க்கோசியின் 2007 தேர்தல் பரப்புரைக்கு லிபியாவின் முன்னாள் அதிபர் மோம்மர் கடாஃபியிடம் இருந்து நிதி பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை அடிப்படையாக கொண்டது. நிக்கோலா சார்க்கோசி இந்த வழக்கை மிக நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்தார். இவர் மேன்முறையீடு செய்ய போவதாக அறிவித்துள்ள போதிலும் அதற்குள்ளாக சிறைக்கு செல்ல வேண்டிய திகதி அறிவிக்கப்பட்டால் சிறை செல்வது தவிர்க்க முடியாதது என அரசியல் அவதானிகள் கூறியுள்ளனர். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். இதுவரை பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர்கள் எவருக்கும் இல்லாத அவமானகரமான வரலாற்று பதிவு இவருக்கு ஏற்பட்டுள்ளது. பாரிஸ் நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ள போதிலும் நிக்கோலா சார்க்கோசி தான் குற்றமற்றவர், நிரபராதி என கூறி வருகிறார். 2007 ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் பரப்புரைக்கு லிபியாவின் அதிபரிடம் இருந்து நிதி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு நிக்கோலா சார்க்கோசிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற விசாரணையில் செப்டம்பர் 25ஆம் தேதி பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் நிக்கோலா சார்க்கோசி குற்றவாளி என்றே அறிவிக்கப்பட்டுள்ளார். அதற்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் ஏனைய சில குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி, 160 அவென்யூ பால் வயோங் குச்சரியார், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி நியாயத்திற்காக போராடப் போவதாக தெரிவித்துள்ளார். பாரிஸ் நிதி விசாரணை துறை சார்க்கோசிக்கு அழைப்பு அனுப்பவுள்ளது. அந்த அழைப்பை அடுத்து நிக்கோலா சார்க்கோசி சிறைக்கு செல்லும் திகதி நிர்ணயிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நிக்கோலா சார்க்கோசி மேல்முறையீடு செய்தாலும் சார்க்கோசி சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்சில் சிறை தண்டனைக்கு உள்ளாகியிருக்கும் நிக்கோலா சார்க்கோசியின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. வழங்கப்பட்டுள்ள தண்டனை பற்றி பேசிய சார்க்கோசி தான் தலை நிமிர்த்தி சிறையில் தூங்க தயார் என்று கூறியுள்ளார். அத்துடன் தனது நியாயத்திற்கான போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு சார்க்கோசியின் அரசியல் வாழ்க்கையில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சார்க்கோசி தரப்பில் இருந்து மேல் முறையீடு செய்வது மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை வரலாற்று தீர்ப்பு என இடதுசாரிகள் வரவேற்றுள்ளனர். இதேவேளை இது ஓர் அரசியல் பழிவாங்கல் என வலதுசாரிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டமை பிரான்ஸ் அரசியல் களத்தை உலுக்கியிருக்கிறது. சார்க்கோசியின் ஆதரவாளர்கள் இதனை அரசியல் பழிவாங்கல் மற்றும் கடுமையான தண்டனை என்று விமர்சித்துள்ளனர். இந்த தீர்ப்பு
பிரான்ஸ் அரசியலில் ஆழமான பிளவுகளை ஏற்படுத்தியுள்ளது. சார்க்கோசியின் லே ரிபப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அவருக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளனர். லே ரிபப்ளிக்கன் கட்சி தலைவர் புருனோ ருத்தையோ, சார்க்கோசி தனது ஆற்றலால் பிரான்சுக்கு பெரும் பங்காற்றியவர், அவர் தான் நிரபராதி என்பதை மேன்முறையீட்டில் நிரூபிப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கட்சியின் முக்கிய தலைவர்களான லோரன் வொக்கியே, எரிக் சியோட்டி ஆகியோரும் சார்க்கோசிக்கு தங்கள் நட்பையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியுள்ளனர். பிரான்சின் பல வலதுசாரி தலைவர்கள் இந்த தீர்ப்பில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாக குற்றம் சாட்டு முன்வைத்துள்ளனர். எந்தவிதமான உறுதியான ஆதாரங்களும் இல்லாத நிலையில் இவ்வளவு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு அரசியல் தீர்ப்பே என்று அவர்கள் வாதிடுகின்றனர். நிக்கோலா சார்க்கோசிக்கான தண்டனையை இடதுசாரிகளும் பசுமை கட்சியினரும் வரவேற்றிருக்கிறார்கள். சிலர் கேலி செய்துள்ளனர். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு சட்டத்துக்கு முன் யாரும் பெரியவர் இல்லை என்பதை நிரூபித்துள்ளது என்று சோசலிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். சார்க்கோசியின் முன்னிய நிலைப்பாடுகளை நினைவுபடுத்தி இடதுசாரி தலைவர்கள் விமர்சித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு பற்றியும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அதிகம் பேசிய ஒரு குடியரசுத் தலைவரே இன்று குற்றவாளி சங்கத்தில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தண்டனை பெற்றிருப்பதாகவும் இது காலத்தின் கோலம் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக சார்க்கோசிக்கு அடுத்த 5 ஆண்டு பதவிக்காலம் கிடைத்துவிட்டது என்று கிண்டலாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சில் நிக்கோலா சார்க்கோசிக்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் பொது மன்னிப்பு அளிப்பாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. பிரான்ஸ் செனட்டர் ஒருவர் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சார்க்கோசிக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார். நிக்கோலா சார்க்கோசி எமனுவல் மேக்ரோனுடன் நல்லுறவை பேணி வருகின்றனர். முக்கியமான அரசியல் விடயங்களில் மேக்ரோனுக்கு ஆலோசனைகள் வழங்கி வந்திருக்கின்றார். நிக்கோலா சார்க்கோசியின் லெஜன் டொனர் கௌரவம் 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக பறிக்கப்பட்டது. அவரது அஃபேர் தே எக்கூத் தொலைபேசி ஒட்டுக்கேட்ட வழக்கில் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து லெஜன் டொனர் விதிமுறைகளின்படி ஓராண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கடுங்காவல் தண்டனை பெற்றவர்களிடம் இருந்து இந்த மான்பேற்றம் தானாகவே பறிக்கப்படும். இதன் அடிப்படையில் சார்க்கோசியின் லெஜன் டொனர் மற்றும் ஆர்டர் நேஷனல் டு மெரிட் மான்பேற்றங்களும் பறிக்கப்பட்டன.
1945க்கு பின்னர் பிரான்சின் குடியரசு முன்னாள் தலைவரிடம் இருந்து லெஜன் தொன பறிக்கப்பட்ட இரண்டாவது சம்பவம் இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றத்தில் அவரது மேன்முறையீடு இன்னும் பரிசீலனையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்ட தண்டனை குறித்து மரீன் லூபென் குறை கூறியுள்ளார். பிரான்சின் தீவிர வலதுசாரி தலைவர் மரீன் லூபென் சார்க்கோசியை ஆதரிக்கவில்லை எனினும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு செயல்படுத்தப்படும் விதத்தை குறை கூறியுள்ளார். ஒருவர் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பிருக்கும் பொழுதே தண்டனையை உடனடியாக நிறைவேற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என மரீன் லூபென் கூறியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகளே என்ற கோட்பாட்டிற்கு ஆபத்தானது என்று மரீன் லூபென் குரல் எழுப்பியுள்ளார். மரீன் லூபென்னும் நிதி மோசடி வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2027 நடைபெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக நிலைநிறுத்தப்படுவதில் பெரும் தடையை எதிர்கொண்டுள்ளார். இவரது மேன்முறையீடு தீர்ப்பு எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்தே 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரீன் லூபென்னின் வகிபாகம் உறுதி செய்யப்படும். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். ஃப்ரீ சிம் கார்டு காத் புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள் ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோங் பாரிஸ் 10 லா ஷப்பல்.